வணக்கம் சிஎம் சார். நான் சிஎம் சார் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. அவங்க முன்னாள் முதல்வர், இன்னைக்கு பொறுப்பேற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை தான் நான் சொல்கிறேன் சிஎம் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சிஎம் சார், நீங்கள் பதவி ஏற்ற உடனே முதல் கையெழுத்தாக EB 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நமக்கு என்ன கேள்வின்னா, அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா அது யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ? EB அட்டை வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்கும் அது ஃப்ரீயா? எத்தனை மாதங்களுக்கு ஃப்ரீ? இந்த 5 வருடங்களுக்கும் அது ஃப்ரீயா அப்படின்றது நீங்கள் தெளிவாக சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா போன மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேமிலிலாம் கரண்ட் பில்லே கட்டினதில்லை. ஏன்னா 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க டிஎம்கே. அதனால் அவங்களுக்கு கரண்ட் பில்லே வரலைங்க. EB பில்லையும் ஏற்றிட்டாங்க போன ஆட்சியில். அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். நான் 350 ரூபா கட்டுறவ 1500 ரூபா கட்டின திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். பேங்க்குக்கு போகும்பொழுது லோன் கேட்டு நம்ம போகும்பொழுது ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. லோன் கிடச்சா போதும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மை ஃபுல்லாக படித்தே பார்க்க மாட்டோம். காட்டுற இடத்துலலாம் கையெழுத்து போட்டுருவோம். மடுவுக்கு ஒரு கையெழுத்து அப்படின்ற மாதிரி காட்டுற எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ஆட்டோகிராஃபை பதிவு பண்ணிடுறது. அப்புறம் தான் தெரியும் லோனை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு குண்டர்களை அனுப்பிடுவாங்க பேங்க்ல இருந்து. கேட்டால் அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு அந்த ஃபார்மை தூக்கி நம்ம கையெழுத்து போட்டோம்ல, அதை நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி எடுத்து போடுவான், மூஞ்சி மேலே தூக்கி வீசுவான். அவ்வளோ டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் இருக்கும். நம்ம ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு EB 200 யூனிட் ஃப்ரீ நீங்கள் சொன்னீங்க. அது யார் யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லை. 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரக்கூடியவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி என்றால் இன்றைக்கி மோஸ்ட்லி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையுமே ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. கம்பல்சரி 500 யூனிட் இல்லைங்க, அதுக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து அந்த 100 யூனிட் இதுக்குள்ளே வருமா வராதா, அது ஃப்ரீயா இல்லையா? இந்த 2 மாதங்களுக்கும் உள்ள ரீடிங் 500 யூனிட்டை தாண்டிச்சு அப்படின்னா நாம் அந்த 500 யூனிட்டுக்கான பணத்தை கட்டணும் அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்கன்றது நமக்கு விளங்கலை. அப்போ 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது மோசடியான வேலையா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எங்களுக்கு புரியலை, நீங்கள் தான் எங்களுக்கு புரிய வைக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ EB பில் ஒரு யூனிட்டுக்கு ₹2.35. 100 யூனிட் வரைக்கும் அது 200 யூனிட்டாக மாறிச்சுனாக்கா ₹4.85. அப்போ டபுளாக அப்படியே மாறும். அப்போ 200 யூனிட் 2 மாதத்துக்கு வருது அப்படின்னா அது லோ கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த திங்ஸ்லாம் இல்லாத வீடுகளில் தான் அது வரும். மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க, அதற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இது பயன்படாது. அப்போ நீங்கள் எந்த மக்களுக்காக சொன்னீங்க, யார் யாருக்கெல்லாம் அப்படின்றத தெளிவாக முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க.